ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம ஐஎன்எம்மோட கண்டினியூஸ் கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறத நம்ம தரவா பார்க்க போறோம். இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு 12th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 1ல பேஜ் நம்பர் 8ல இருந்து 13 வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகுது. அதே போல உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்லயும் இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது. ஸ்டாண்டர்ட் 10ல உங்களுக்கு 7th லெசன்ல பேஜ் நம்பர் 88ல இருந்து இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது கவர் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது 12th ஸ்டாண்டர்ட் கவர் பண்ண போறோம். 12th ஸ்டாண்டர்ட்ல எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு விட்டுருக்கோ அதெல்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல கவர் பண்ண போறோம். ஸோ நம்மளோட சேனல்ல ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. நம்மளோட சேனலோட மோட்டிவ் இப்போ ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதோட ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித்தின் 100 டேஸ்ல நம்மளுக்கு எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட 100 டேஸ் மட்டும்தான் இருக்குங்கிற நிலையில 120 டேஸ் இருக்கு. ஸோ இருக்கக்கூடிய அந்த 100 டேஸ்ல நம்மளுக்கு ஜூன் 15க்குள்ள நம்ம வந்து எப்படி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ 100 டேஸ்க்குள்ள ஈஸியா நம்மளால 6 யூனிட்டுக்கான சிலபஸையும் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியுமா ஜிஎஸ்ல. ஸோ புக் வைஸ் தான் நம்ம படிக்க போறோம், வேற எந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸும் படிக்க போறதுல. ஸோ அதை தான் நான் வந்து சிலபஸை நம்மளோட ஜிஎஸ் பேட்ச்ல வந்து நான் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 100 டேஸ் பிளானை நீங்க தரவா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வித்தின் தட் ஜூன் 15க்குள்ள உங்களால சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதே போல நம்ம படிக்கவும் போறோம், ஒரு டெஸ்ட்டும் அட்டன் பண்ண போறோம். அதுக்குன்னு ஒரே நாள்ல நீ மொத்தமா உட்காந்து ஹிஸ்டரியை படி அப்படின்னு நம்மளோட பேட்ச்ல சொல்றது கிடையாது. ஸோ டெய்லி ஒவ்வொரு டாபிக் தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ அந்த டாபிக் நீங்க எங்க படிக்கணும், எதுல இருந்து உங்களுக்கு கேட்பாங்க, எப்படி கொஸ்டின்ஸ் வரும், என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோஸ்ல சொல்லிடுவேன். நெக்ஸ்ட் அந்த வீடியோஸ்க்கான வேர் டு ஸ்டடி, அதே போல் வந்து உங்களுக்கு அந்த வீடியோக்கான நம்மளோட பேட்சில் ஹிஸ்ட்ரிக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஜிஎஸ் பேட்சில் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதனால நீங்கள் இந்த பேட்சில் அட்மிஷன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட அட்மிஷனை என்ரோல் பண்ணிக்கலாம். அட்மிஷன் அண்ட் ப்ராக்ரஸ். ஸோ நீங்கள் மறக்காமல் 6383976468 அப்படிங்கிற அந்த ஜிஎஸ் பேட்சில் உங்களோட அட்மிஷனை என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்ன எல்லாமே வந்து உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் சொல்லிடுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து 12th ஸ்டாண்டர்ட் லெசன் 1ல பேஜ் நம்பர் 8ல நம்ம 8 to 13ல கவர் ஆகக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ். முதல்ல இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அந்த காங்கிரஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன குரூப் எல்லாம், இப்போ டைரக்டா எடுத்தோடனே இந்த காங்கிரஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்களா, அப்போ அதுக்கு முன்னாடி நிறைய சங்கங்கள் வந்து இருந்திருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான சங்கங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கான இன்ட்ரோ பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த சங்கங்கள் இருக்கும்போது எதனால், எந்த காரணத்தினால இந்த காங்கிரஸ் வந்து உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம் இல்லையா. அப்போ இத்தனை சங்கம் இருக்குது, இந்த 2 கடை இருக்குது, இருந்தும் 3வது ஒரு கடை வருது அப்படின்னா அந்த கடை ஓடுது, அந்த கடை தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அப்போ அந்த கடை ஏற்கனவே இருந்த கடைகளோட ட்ராபேக்ஸ் என்ன, அது அப்போ அந்த சங்கங்கள் வீக் ஆனதுக்கு காரணங்கள் என்ன. ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அடுத்தது நம்ம வந்து இந்த தேசிய காங்கிரஸ்க்குள்ளே நம்ம போவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு முன்னாடி நிறைய சங்கங்கள் வந்து உருவாயிருக்கு. அதுல முக்கியமான சங்கம் அப்படின்னு நம்ம சொன்னா சென்னை வாசிகள் சங்கம், அது ஆங்கிலத்துல மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்என்ஏ. ஏன்னா அந்த எக்ஸ்பான்ஷன் ஃபார்மும் ரொம்ப முக்கியம், அதுக்காக நான் ஆங்கிலத்திலையும் கொடுத்துருக்கேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்ப எம்என்ஏ அப்படின்னு என்ன அப்படின்னா பார்த்தா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஸோ எந்த ஆண்டு, எந்த மாதம், எந்த வருஷத்துல தொடங்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 1852 பிப்ரவரி 2 அன்னைக்கு, பிப்ரவரி 26 அன்னைக்கு இந்த சங்கம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்தது இதை தொடர்ந்து ஒரு சங்கம் தொடங்கப்பட்டிருக்கு, அது வந்து சென்னை மாகாண சங்கம். இது ரெண்டுமே சென்னையை சேர்ந்த சங்கங்கள், அதனால சென்னைங்கிற பெயரை வச்சு இந்த 2 சங்கமும் தொடங்கியிருக்கும். ஸோ மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அது மெட்ராஸ் அப்படிங்கும்போது எம், மகாஜன எம், சபா அப்ப எம்எம்எஸ், இது எம்என்ஏன்னு சொல்லக்கூடியது, இது எம்என்எஸ். ஸோ அப்ப இந்த சென்னை மகாஜன சங்கம் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சுன்னா 1884 மேல வந்து இந்த 2 சங்கங்கள் தொடங்கியிருக்காங்க. அப்போ முதல்ல ஆரம்பிச்சது இதுதான் 1852. ஸோ இந்த சங்கம் என்ன பண்ணுச்சு, இது யாரால துவங்கப்பட்டுச்சு, இதோட லீடர் ஃபர்ஸ்ட் யாரு, எதனால இந்த சங்கம் வந்து வலுவிழந்து அடுத்து சென்னை மகாஜன சங்கம் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை மாகாண சங்கம், அந்த சென்னை மாகாண மக்கள்லாம் சேர்ந்து தான், சென்னை வாசிகள் சேர்ந்து தான் இந்த சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் சென்னை வாசிகள். அப்போ அந்த சங்கத்துக்குள்ள உறுப்பினராக இருக்கவங்க எல்லாமே அந்த சென்னை வாசிகள் தான். அவங்க ஸோ என்ன அப்போ மேக்சிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் அந்த சங்கத்தில் இருக்கவங்க என்ன ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் வந்து நில உடைமை வணிகர்களாக தான் இருந்தாங்க. ஸோ லேண்ட் ஓனர்ஸாக இருந்தாங்க, அவங்க லெண்ட் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பீப்புள்ஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ நில உடைமை வணிக வர்க்கத்தினர் தான் வந்து இந்த பிரிவை வந்து, இந்த சங்கத்தை வந்து அதிகப்படியான மக்கள் சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தா இவங்கள தான் நம்ம சொல்றோம். ஸோ இவங்க எதுக்காக இந்த சங்கத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக
இந்த 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 சங்கத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. அப்போ அந்த சங்கத்தினால அவங்களுக்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனினால ஏதாவது இவங்களுக்கு தொல்லை ஏற்பட்டாலோ இல்லை இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நினைச்சாலோ தன்னோட மக்களுக்கு ஏதாவது ஒரு உரிமையை மீட்டு தரணும் அப்படின்னு நினைச்சாலோ இவங்க வந்து இந்த சங்கத்தின் மூலியமா மனு கொடுக்கறது, இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு மேல்முறையீடு செய்கிறது, ஒரு அப்பீல் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இந்த சங்கம் வந்து செஞ்சுட்டு வந்துச்சு. ஸோ அவங்க அப்போ அந்த கம்பெனி அப்படிங்கிறது இந்தியர்களின் வரி அதிகமாக வசூலிச்சாங்க, வருவாயை குறைவாக கொடுத்தாங்க, கல்விக்கு வந்து ரொம்ப பிரச்சனை, அந்த மொழியில தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தாங்க. நீதியிலையும் வந்து அதே போல் ஆங்கிலேயர்களுக்கு சார்பான நீதிகளை கொடுக்கறது, இந்தியனாக இருந்தால் அவனை வந்து அவனோட கேஸை எடுத்துக்கிறதே இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு அகெயின்ஸ்டா இந்த சென்னை மாகாண சங்கம் வந்து ஒரு குரல் கொடுத்துச்சு. சரி, இந்த சங்கத்துல இம்பார்ட்டண்டா முக்கியமான ஒரு வணிகரா திகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட குறிப்பிடத்தக்க வகையில அவரோட பேரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கஜுலா லட்சுமி நரசு அப்படிங்கிறவர் தான் வந்து இதுல முக்கியமான ஒரு வணிகரா திகழ்ந்திருக்காரு. ஸோ கஜுலா லட்சுமி நரசு. ஸோ இவர் தான் வந்து இந்த சங்கத்தின் ஒரு உந்து சக்தி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் ஒரு பெரும் தலைவரா வந்து அந்த சங்கத்துல வந்து இருந்திருக்காரு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஸோ இவங்க இந்த குறைகளை வந்து எங்கே கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் வந்து இந்த மாதிரி வந்து இந்தியர்களுக்கு அநீதி நடக்குது, ஸோ உங்கள் ஆளுங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு குறைகளை இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அந்த குறைகளை வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த அமைப்பு ஒரு குறையை வந்து சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஒரு கேஸை வந்து பாராளுமன்றத்தில் ஒரு டைம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எந்த ஆண்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1852 ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அவங்க வச்சுருக்காங்க. எதை பற்றின கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரயத்துவாரி. ஸோ அது ஒன்று. அதே போல் இந்த ஜமீன்தாரி முறைகளை பற்றியும் அதே போல் வேளாண் வர்க்கத்தினரை துன்புறுத்துறதை பற்றியும் ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக அவங்க வந்து பாராளுமன்றத்தில் வச்சுருக்காங்க, இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து அந்த இங்கிலாந்து பாராளுமன்றம் என்ன பண்ணுதுன்னா அதை விசாரித்து ஸோ அதை விசாரிக்கிறதுக்கான அதிகாரிகளை அங்கிருந்து இங்கே அனுப்புவாங்க. ஸோ அனுப்பி அந்த அதிகாரிகள் வந்து பார்வையிடுவாங்க, இவங்க சொன்னது சரிதானா, ஸோ உண்மைதானா இது, ஸோ இந்த மாதிரி துன்பப்படுறாங்களா, ஸோ ஜமீன்தார்கள் இந்த மாதிரி நிலவரிகளை அதிகமாக வசூலிக்கிறாங்களா, அப்போ அதில் வந்து வேலை செய்கிற ஆட்களின் நிலைமை என்ன, கூலி தொழிலாளர்கள் எப்படி வந்து துன்பப்படுறாங்க, எப்படி கஷ்டப்படுறாங்க, ஸோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து மேல்முறையீடு செய்வதற்காக ஒரு அதிகாரிகளை அங்கிருந்து பாராளுமன்றம் வந்து அனுப்புது, இங்கிலாந்து பாராளுமன்றம். ஸோ அப்படி வந்தவர் தான் வந்து யாருன்னு பார்த்தோம்னா ஹெச்டி செய்மோர். ஸோ இந்த செய்மோர் வந்து 1853 அக்டோபரில் வந்து சென்னை வந்து வந்திருப்பாரு. ஸோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ இவர் வந்து என்ன தலைவராக இருப்பாங்க, இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவராக ஹெச்டி செய்மோர் அதிகபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக அவர் அந்த பணியில் நியமித்து அதுக்கப்புறம் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அவரை வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி இதில் கேஸ் இது பண்ணும்போது ஸோ ஃபைனலாக வந்து என்ன ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 1853 பட்டய சட்டம் அப்படிங்கிற அந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்படுது. அது வந்து இந்த நிலவரிக்கு தொடர்பான இந்த பட்டய சட்டம் அப்படிங்கிறது ஒரு அமலுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இதுபடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மகாராணியோட நேரடி கண்காட்டிற்குள்ள எல்லாமே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சங்கம் போராடுது. ஸோ மகாராணிக்கு தெரியாம, ஸோ இங்கிலாந்து மகாராணிக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது அவங்களுக்கு தெரியாம. ஸோ அப்போ எல்லா விஷயமே மகாராணியோட டைரக்ட் ஐசைட்ல, அதாவது நேரடி பார்வையில எல்லாமே வந்து நடக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சங்கம் அதிகபூர்வமாக ஆங்கில மகாராணி, அவங்க தான் பிரிட்டிஷ் குயின் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவங்க கிட்ட வந்து அவங்களோட பார்வையில் அவங்களுக்கு எல்லாமே போயிடணும், இங்கே என்ன நடக்குது, ஸோ வரி எவ்வளோ வாங்குறாங்க, ஸோ அதில் இந்த வரி எங்கே போகுது, ஸோ அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே நேரடி பார்வையில் மகாராணியே பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஒரு பெரிய கட்டளையாக இருந்துச்சு. அடுத்தது ஸோ பிரிட்டிஷ் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்று 14,000 நபர்கள் வந்து கையெழுத்திட்டப்பட்ட அப்போ அந்த சங்கத்தில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க பாருங்க. ஸோ கலெக்ட் பண்ணி மொத்தமாக அவங்களோட கையெழுத்து வாங்கி அதையுமே அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க. எதனாலனா இந்த மாதிரியான இழிவுகளை இந்தியர்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, துன்பங்களை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம், எங்களால் இந்த ஆட்சி முறையை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட்டமைப்பாக சேர்ந்து இந்த சங்கத்தின் மூலியமாக எத்தனை பேரிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 14,000 நபர்கள்கிட்ட கையெழுத்திடம் வாங்கி அனுப்பியிருக்காங்க. அடுத்து உந்து சக்தியா இருந்த இந்த லக்ஷ்மி நரசு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இறந்துட்டாரு. எந்த ஆண்டுனா
1866 அவரோட இறப்பு வந்து இருந்திருக்கு. ஸோ அதை தொடர்ந்து 1881 வரைக்கும் இந்த சங்கம் உயிர்மூச்சை பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்கு. 81ஓட இந்த சங்கம் வந்து அப்படியே அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதை எடுத்து நடத்தக்கூடிய ஆட்களும் வலுவாக இல்லை. இந்த சங்கமும் அதே நேரத்தில் வலுவடைந்து அந்த சங்கமும் ஒளிஞ்சிருச்சு. ஸோ அதை தொடர்ந்து வந்த சங்கம் அப்படின்னு பார்த்தா தான் இந்த எம்எம்எஸ். ஸோ இது வந்து சென்னை மகாஜன சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த சங்கம் இது வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு தான் இந்த சங்கம் வருது. பாருங்க 81ஓட இந்த சங்கம் வந்து அழிஞ்சிருச்சு. ஒரு 2-3 ஆண்டுகள் கழித்து 84 மே 16 தான் இந்த சங்கம் வந்து தொடங்கப்பட்டது. ஸோ அதுக்கான காரணம் என்ன, யாராவது ஒருத்தன் இருக்கணும்ப்பா நம்மளுக்காக பேசுறதுக்கு, யாருமே இல்லாமல் அவனோட ஆட்சியை வந்து இது பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி இந்த 3 வருஷத்துல திருப்பி மக்களுக்காக தோன்றி திருப்பி ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆரம்பிச்ச சங்கம் தான் இந்த மகாஜன சங்கம். ஸோ இதில் வந்து இந்த சங்க தொடக்க விழாவில் பங்கேற்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா ஜி சுப்பிரமணியம், அதே போல் வீரகாவாச்சாரி, அனந்தாச்சார்லு, அதே போல ரங்கையா, பாலாஜி ராவ், சேலம் ராமசாமி, இவங்கெல்லாம் வந்து இந்த சங்கத்தோட தொடக்க விழாவில் பங்கேற்றவர்கள். சரி, இந்த சங்கத்துக்கு அடுத்தது தான் வந்து நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ்ங்கிற ஒரு சங்கம் வந்தது. அந்த சங்கம் வர்றதுக்கு காரணம் என்ன, அதான் இங்கே ஒன்று உருவாக்கிட்டாங்களே அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இதுக்கு இடையில என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறத இதோட இந்த தலைவர்கள் எல்லாமே இந்திய நேஷன் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய நேஷன் காங்கிரஸோட முதல் மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாநாட்டில் இந்த மகாஜன சபையில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களும் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. ஸோ கலந்துக்கிட்டு அந்த இடத்துல ஒரு 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 திட்டம் வந்து ஒப்பிடப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம 2 சங்கமும் ஒன்று சேர்ந்துட்டா என்ன, நீங்கள் இத்தனை தலைவர்கள் வந்து இந்த மகாஜன சபையில் இருக்கீங்க, சென்னை மகாஜன சபை தான், நம்மளும் இது வந்து ஒரு தேசிய அளவில் இதை கொண்டு போவோம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சென்னை அப்படிங்கிற பேரில் வச்சிருக்கீங்க, இதை வந்து நம்ம தேசிய அளவில் கொண்டு போவோம். அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற பெயரில் நீங்களும் வந்து இணைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி இந்த 2 சங்கங்களும் இணைக்கப்படுது. ஸோ அப்ப இந்திய தேசிய காங்கிரஸ்ல மகாஜன சபை சங்கக்காரர்களும் இணைந்துடுறாங்க. சரி, இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது இந்திய தேசிய காங்கிரஸ். இது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான டாபிக். இப்ப இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சி அப்படிங்கிறது இந்த காங்கிரஸ் மூலியமா என்ன கருத்து வந்து வெளிவருது அப்படின்னு பார்த்தோம்னா, அறிமுகப்படுத்திய கருத்து அப்படின்னு சொன்னா தேசியவாதம். ஸோ அந்த தேசியவாதம் அப்படிங்கிற அந்த கருத்து இந்த காங்கிரஸ் மூலியமா வெளியே வருது. ஆரம்ப காலகட்டத்தில் இந்திலையும் வந்து நிறைய பேர் வந்து மெம்பர்ஸா சேர்ந்திருக்காங்க. ஒரே மாதிரியான ஒரு சிந்தனை வந்து போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த சங்கத்திலையும் ஒரு பிரிவினை வருது. ஸோ அந்த சங்கம் 2 குரூப்பா பிரியுது. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட அமைப்புகள் உருவாக்கப்படாத நிலையில வந்து போராட்டங்கள் நிறைய நடந்துச்சு. என்னென்ன போராட்டங்கள் நடந்துச்சுன்னா, 1875 இருந்து 88 வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலங்கள்ல ஆங்கிலேயரின் கொள்கையை எதிர்த்து பல போராட்டங்களை வந்து இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து நிறைய செஞ்சிருக்கு. அதுக்கு வந்து ஒரு சிலது இங்க கொடுத்துருக்காங்க. 1875 வந்து இறக்குமதியாகும் பருத்தி இலை துணியின் மீது இறக்குமதி வரி வந்து விதிக்கப்பட வேண்டும் என்று ஜவுளி உரிமையாளர்கள் வந்து போராடி இருக்காங்க. ஸோ அதுக்கும் இந்த காங்கிரஸ் தான் வந்து லீட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ ஜவுளி உரிமையாளர்கள் அந்த கூட்டத்தில் வந்து எதுக்காக நம்ம தான் அதை வந்து உருவாக்குறோம், அதுக்கு நம்ம இறக்குமதி பண்றதுக்கு எதுக்கு இவ்வளவு வரி விதிக்கணும், அப்ப வரியை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு முதல் போராட்டம் 1875 வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து 1877 அரசு பணிகள் இந்தியமயமாக்கப்பட வேண்டும். ஸோ அரசு பணிகள்லாம் வந்து ஒன்லி பிரிட்டிஷ்காரனுக்கு மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தா இந்தியன் வந்து என்ன பண்றது, குழி தொழிலாவே இருந்துட்டு போறதா, ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் மேல ஸோ அரசு பணிகள் இந்தியமயமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கும் ஸோ 77 ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. 78 வட்டார மொழியில் பத்திரிகைகள் சட்டத்திற்கு எதிராக. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2, 1 வட்டார மொழி பத்திரிகைகள் சட்டத்திற்கு எதிராக, அதாவது இப்ப நம்மளுக்கு அந்த ஃப்ரீடம் அண்ட் ப்ரெஸ்ன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, ஸோ அதுபடி நம்மளோட லோக்கல் லாங்குவேஜ்ல எழுத பத்திரிகை எல்லாமே வந்து வரணும். ஸோ அவன் வந்து விதிச்ச அந்த லாங்குவேஜ்ல மட்டும் வந்து நம்ம காமன் மக்களுக்கு எப்படி புரியும். ஸோ அப்போ வட்டார மொழி பத்திரிகைகள் வரணும் அதிக அளவில். அதில் வரக்கூடியதுல நம்ம சுதந்திரத்தை ரிலேட்டடான கண்டென்ட்டோ அதில் வந்து ஃப்ரீடம் அண்ட் ஸ்பீச் எங்களுக்கு வந்து வேணும். ஸோ சட்டத்துக்கு எதிராக நான் பேசுகிறோம், உங்கள் பிரிட்டிஷ் சட்டத்துக்கு எதிராக நாங்கள் வந்து அந்த பத்திரிகையில் பேசுகிறோம் அப்படின்னா அப்போ எங்களுக்கு அந்த இடத்துல ஃப்ரீடம் வேணும். நீ ஏன் இதுக்காகடா பேசணும்னு சொல்லி அந்த பத்திரிகையை இழுத்து மூடிட்டு போகக்கூடாது. ஸோ அந்த இடத்துல அவங்க வேணும்னு சொல்லி தான் இந்த போராட்டத்தை பண்ணாங்க, ஃப்ரீடம் இன் பிரஸ். சரிங்களா? அடுத்து 1883 ராபர்ட் மசோதாவிற்கு ஆதரவாக பல கிளர்ச்சிகள் நடைபெற்றன. ஸோ இது வந்து எந்த ஆண்டு? 1883. இதெல்லாம் வந்து குறிப்பா இதுதான் வந்து ஒரு அமைப்பு இந்த தேசிய காங்கிரஸ்ல, இந்த அமைப்புல தலைவர் இவங்க, அதுக்கு கீழே இவங்க அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே இல்லாத ஆரம்பிச்ச காலகட்டத்துல
போராடிய போராட்டங்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் போராடிய போராட்டங்கள் இதுதான். ஸோ எந்தெந்த வருஷம் என்னென்ன போராட்டங்கள் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த கருத்து எந்த இடத்துல வந்து உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரம்ம ஞான சபை கூட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கூட்டத்தில் ஏஓ ஹியூம் வந்து அவர் வந்து ஒரு ஐசிஎஸ் அப்படின்னா இந்திய குடியுரிமை பணி நிறைவு பெற்ற ஹியூம், அவர் வந்து முடிச்சிட்டாரு, ஸோ ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ ஹியூமை வந்து அந்த கூட்டத்தில் வந்து ஒரு சீஃப் கெஸ்டா உட்காந்து வச்சிருக்காங்க. ஸோ அப்போ ஹியூம் பேசும்போது கூறப்பட்ட ஒரு வார்த்தை, அதை ஒரு உந்துதலாக எடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அப்போ எந்த இடத்துல பிரம்மஞான சபை கூட்டத்தின் போது ஏஓ ஹியூம் கூறிய அந்த வார்த்தை, சரி அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்திய அளவில் செயல்படும் ஒரு அமைப்பை வந்து நீங்கள் உருவாக்கணும், இந்தியா ஃபுல்லாக வந்து அந்த அமைப்பு வந்து இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால இந்த அமைப்பு உருவானது அப்படிங்கிறாங்க. அப்போ எந்த ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ்? டிசம்பர் 28, 1885 பம்பாயில் இந்த காங்கிரஸ் வந்து உருவாக்கப்பட்டது. அதுல முதல் தலைவராக வகித்தவர் இந்திய தேசிய காங்கிரஸ்ல WC பானர்ஜி. அடுத்தது இதோட முக்கிய நோக்கம் மற்றும் கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கிய கோரிக்கை அப்படின்னு பார்க்கும்போது அரசாங்கம். அரசாங்கத்துல வந்து இந்தியர்கள் அரசாங்க பணியில பணியாற்றப்பட வேண்டும், அது ஒண்ணு. அடுத்து பொருளாதார ரீதியா வந்து இந்தியனை வந்து அடிக்கிறது தவறு. ஸோ அப்ப பொருளாதார ரீதியாகவும் ஒரு இது கருத்து போச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நிர்வாகம். ஸோ அந்த நிர்வாகம் வந்து எப்படி இருக்கணும்? ஸோ நிர்வாகத்திலையும் அதை மெயின்டைன் பண்றதுக்கும் மேனேஜ் பண்றதுக்கும் ஆங்கிலேயன் மட்டும் இருந்தா எப்படி? ஸோ அப்ப அந்த இடத்துல ஒரு தமிழன் வேணும், ஸோ ஒரு இந்தியன் வேணும். ஸோ அப்போ நிர்வாகம் அதுலயும் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்ப நிர்வாக சார்ந்த கோரிக்கைகளையும் அவங்க வந்து வைத்தார்கள். அதே போல நிதித்துறை சார்ந்த கோரிக்கைகளையும் வைத்தார்கள். முக்கியமா 4 ஃபீல்டு, ஒன்று நிதித்துறை, நிர்வாகம், பொருளாதாரம், அதே போல அரசாங்கம். இந்த 4 தான் பிரச்சனைக்குரிய விஷயமா இருந்துச்சு ஒரு இந்தியனுக்கு அந்த ஆங்கிலேயர்னால. ஸோ அப்ப அந்த 4லையுமே அவங்க வந்து உங்களோட கோரிக்கைகளை வச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அரசாங்கத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அரசாங்கத்தில் பங்கேற்கும் வாய்ப்பு, அரசில் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும். அப்போ ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ரூல் வந்து நீங்கள் லே பண்ணுறீங்க, ஒரு டிஸ்கஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் இந்தியன் 2 பேர் இருக்கணும். அப்போ இந்தியனுக்காக யோசிக்கிறதுக்கு இந்தியன் 2 பேர் வந்து இது எங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா, இதுக்கு எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்கு அப்படின்னு அந்த 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 மேடையில் பேசுறதுக்கோ அல்ல அந்த கூட்டத்தில் பேசுறதுக்கோ அந்த கான்ஃபரன்ஸில் வந்து முடிவெடுக்கிறதுக்கோ அந்த இடத்துல யார் இருக்கணும்? கண்டிப்பாக ஒரு இந்தியன் வேணும். அதனால பங்கேற்கும் வாய்ப்பு இந்தியனுக்கு தேவைப்படுகிறது அரசாங்கத்தில். அப்போ அரசாங்க அதிகாரியாக அவனை நியமிங்க, அரசாங்க பதவிகளில் இந்தியனை போடுங்க அப்படின்னு சொல்லி முதல் கோரிக்கை அதான் இருந்துச்சு. 2வது, அதிக நிலவரியை வந்து குறைக்கணும், ஜமீன்தார்களின் முறையை ஒழிக்கணும், ஜமீன்தார் அதிகப்படியான அந்த சுரண்டல் முறையை ஒழிக்கணும், இறக்குமதி செய்யும் பண்டங்களுக்கு வந்து அதிக வரி விதித்தல். இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் 2வது பொருளாதாரத்தின் கீழ் வந்து அவங்க வந்து வச்சாங்க இந்திய தேசிய காங்கிரஸ். அடுத்து நிர்வாகம். ஸோ நிர்வாக சார்ந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய நிர்வாக பொறுப்புக்கு இந்தியர்கள் வந்து இருக்கணும், பிரிட்டிஷ் மட்டுமே இருக்கக்கூடாது, இந்தியர்களும் அதுக்கு வந்து அந்த பொறுப்புல இருக்க வேண்டும். அடுத்து இங்கிலாந்தில் குடியுரிமை தேர்வின் மூலம் தேர்வு செய்யப்படணும். அப்போ அந்த நிர்வாக பொறுப்புக்கு ஆஃபீஸரா செலக்ட் பண்றவங்க இங்கிருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் அது இந்தியர்களும் எழுதலாம், இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களும் எழுதலாம். ஆனா இந்தியர்கள் என்ன பண்ணணும்னா, இங்கிருந்து அவன் வந்து பிரிட்டிஷ் போய் லண்டன்ல போய் அவன் எக்ஸாம் எழுதிட்டு அந்த எக்ஸாம்ல அவன் பாஸ் பண்ணானா அவனுக்கு இங்க போஸ்டிங்கோ இல்லை இங்கிலாந்துல போஸ்டிங்கோ போடுறது வழக்கம். இப்படிதான் இருந்துச்சு. ஒரு எளியவன் வந்து எப்படி இங்கிருந்து இங்கிலாந்துக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய தேர்வை எழுதிட்டு வர முடியும்? வந்து அவனுக்கு வந்து அறிவு இருந்தாலும், நாலேஜ் இருக்கு, நான் படிச்சிருக்கேன், நான் வந்து ஆங்கில கல்வி கற்றிருக்கேன், என்னால தேர்வு எழுதுறதுக்கான வாய்ப்பு வசதி வந்து இல்லை அப்படிங்கும்போது அவனால தேர்வு எழுத இயலாமல் போகுது. ஸோ இப்படி நிறைய பேர் வந்து இந்திய நிர்வாகத்துல பணி அமராம வந்து விட்டுறாங்க. ஸோ அதனால இவங்க வச்ச கோரிக்கை என்னன்னா, ஒரே நேரத்தில் அங்கே நடக்கிற தேர்வு இங்கேயும் நடக்கணும். ஸோ அதே டைமில் வச்சுக்கோங்க, அதே கொஸ்டின் பேப்பர் கூட கொடுத்துக்கோங்க, அங்கேயும் இங்கேயும் 2 இடத்துலையுமே வைங்க. ஸோ அவனுக்கு இங்கே போய் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற முக்கியமான இந்த ஒரு இதை வந்து வச்சாங்க. ஸோ 2 இடத்துலையுமே ஒரே நேரத்தில் தேர்வு வந்து நடக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அடுத்த 4வது பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய நீதிபதி ஒருதலை பட்சமாக நடக்கின்றனர். ஸோ சட்டங்களை நடைமுறைப்படுத்த இப்போ இதில் வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு குற்றவாளி வந்து ஒரு இந்தியனாகவும் இருக்கான், இன்னொருத்தன் வந்து ஒரு பிரிட்டிஷாக இருக்கான். ஸோ அப்போது நீதிபதி வந்து ஒரு பிரிட்டிஷ் ஜட்ஜு. ஸோ அப்போ யாருக்கு வந்து ரிசல்ட் ஃபேவராக கிடைக்கும்? ஒரு ஆங்கிலேயனுக்கு தான் கிடைக்கும், இந்தியனுக்கு கிடைக்காது. ஸோ அப்போ ஒருதலை பட்சமான தீர்ப்புகள் வந்து வழங்கப்படுகிறது. அதை வந்து வழக்க விசாரிக்காமலே அந்த தீர்ப்பு விசாரித்தாலும் சரி விசாரிக்கலனாலும் சரி அந்த தீர்ப்பு வந்து ஒருதலை பட்சமாக தான் இருந்திருக்கு. அடுத்து, சட்டங்களை நடைமுறைப்படுத்தப்படும் நிர்வாகமும் நிதி நிர்வாகமும் தனித்தனியாக பிரிக்க வேண்டும். ஸோ சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் நிர்வாகமும் எதுவும்
நிதி நிர்வாகமும் ரெண்டுமே தனித்தனி ஃபீல்டாக வரணும். நிதினா அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கணும். சட்டத்தை ஏற்றவர்கள், சட்டத்தில் ஏதாவது பிரச்சனை இல்லை இந்த மாதிரி கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டு இதுக்கெல்லாம் தனி ஃபீல்டாக 2 பிரிவாக இருக்கணும். எல்லாம் ஒரே பிரிவுக்குள்ளே வராமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அதையும் ஒரு முன்னாடி ஒரு கோரிக்கையாக இந்த தேசிய காங்கிரஸ் வச்சிருக்கு. ஸோ தொடக்க காலத்தில் தேசியவாதிகளின் பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ தொடக்க காலத்தில் இந்த தேசியவாதிகள் என்னென்னலாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு அப்படின்னு பார்த்தா தொடக்க காலம் அப்படிங்கும்போது ஆரம்பிச்சது 85. ஸோ அப்போ தொடக்க காலம் போது 1885 1915 வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன பிரிவுகள் இந்த தேசிய காங்கிரஸில் வந்திருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த தேசிய காங்கிரஸை சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாமே சமூகத்தில் ஒரு உயர்குடி பிரிவுகளை வகிக்கக்கூடியவர்கள். விவசாயி கிடையாது, கைத்தொழில் செய்கிறவங்க கிடையாது. அப்போ இந்த காங்கிரஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸாக இருக்கவங்கலாம் யாருன்னா நல்லா படித்தவங்க. ஸோ அவங்க வக்கீல், லாயர்ஸாக இருந்தவங்க, டாக்டர்ஸாக இருக்கவங்க, ப்ரொஃபஸர், யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜஸில் இருக்க ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, அண்ட் நியூஸ் பேப்பர்ஸில் அதாவது நியூஸ் ரைட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க. ஸோ இவங்க தான் அந்த தேசிய காங்கிரஸோட மெம்பர்ஸாக முக்கியமான ஒரு கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸாக இருந்தவங்க இவங்கெல்லாம் தான். ஸோ அப்போ உயர் பதவிகள்லையும் ஒரு சமூகத்தின் உயர் குடியில் இருக்கவங்க தான் இதில் மெம்பர்ஸாக இருந்தாங்க. அதில் அதிகபட்சம் பார்த்தா 1/3 பங்கு பத்திரிகையாளர்கள் தான் இதில் அதிகமாக இருந்தாங்க. ஸோ அப்போ இவங்களெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மிதவாத தேசியவாதிகள். ஸோ அவங்களோட புனைப்பெயர் மிதவாத தேசியவாதிகள். ஸோ அதுதான் நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம் மிதவாதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மிதவாதிகள் எதனால இவங்களுக்கு மிதவாதிகள் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அவங்களோட வேலை என்ன அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு அநீதி நடக்குது, வரி அதிகமாக வசூலிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மனு கொடுப்பாங்க. இல்லைனா போய் மன்றாடுவாங்க, போராட்டம் செய்வாங்க, விண்ணப்பம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் மூமெண்ட் மெத்தட்லேயே ஒரு விஷயத்த இவங்க கையாளுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு அடிதடியிலையோ ஒரு அகன் டஃபாக இறங்காம ஒரு சாஃப்டா ஓகே இது ரைட்டு, ஓகே நான் கேஸ் போடுறேன், ஃபைல் பண்ணுறேன், அதில் ஜட்ஜ்மெண்ட் வரட்டும், பார்த்துக்கலாம், அது வரைக்கும் இருப்போம் அப்படின்ட்டு அப்படி இல்லாமல் இறங்கி நம்ம அடித்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்துக்கள் இந்த மிதவாதிகள் கிட்ட இல்லை. அது ஒரு காலகட்டத்தில் நீ இப்படியே அமைதியாக உட்காந்து கேஸை போட்டு என்னைக்குப்பா நீ வாங்கி தர்றது, அதெல்லாம் ஒன்றும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வரவங்க தான் அந்த அந்த ஐஎன்சியில் இந்திய தேசிய காங்கிரஸ்லேயே ஸோ இந்த மாதிரியான கருத்து வேறுபடுது. அப்போ நான் டைரெக்டாக போய் பேசி நானே அவன்கிட்ட பேசி வாங்கிக்கிறேன். ஸோ அப்போ அங்கே அடிதடி ஆனாலும் சரி என்ன ஆனாலும் சரி நான் கட்டன் ரைட்டு நான் போய் அவன்கிட்ட பேசிக்கிறேன், டைரக்டாவே நான் அவன்கிட்ட டீலிங் வச்சுக்கிறேன், நீ ஒன்றும் மனுவெல்லாம் தந்து மூக்கு சுழிச்சு தொட்டு தலையை சுழிச்சு ஊட்டெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒரு குரூப்புக்கு தோன்றுது. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு பிளவு வருது. ஸோ அப்போ அவங்களோட தாட் ப்ராசஸ்னால 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. ஸோ அப்போ இரண்டாவதாக வந்தவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகள். ஸோ இவங்க ரொம்ப இதுலயே பேர்லயே வந்துச்சு. ஸோ தீவிரவாதிகளா இவங்க அப்படின்னு கிடையாது. தீவிரம்னா தீவிரமா அந்த கொள்கைகளை பின்பற்றுவாங்க. ஸோ அப்போ இப்போ இதில் நம்ம மனு கொடுக்குறோம், அந்த மனு அவன் ஏற்றுக்கிறானான்னு தெரியாது, அதில் நம்மளுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வருமானும் தெரியாது. ஆனால் இந்த தீவிர தேசியவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டாக இறங்கி போராட்டம் பண்ணுறது, உண்ணாவிரதம் இருக்கிறது, அதுக்கு அவங்களுக்கான ரிசல்ட் பாசிட்டிவாக வர வரைக்கும் அந்த விஷயத்தை விடாமல் தீவிரமாக அதை முயற்சி பண்ணிகிட்டே இருக்கவங்களுக்கு பேர் தான் ஸோ அந்த தீவிர தேசியவாதிகள் அப்படிங்கிற அந்த பெயர் காரணம் வந்துச்சு. ஸோ ஓகே. ஸோ அப்போ இவங்க எந்த ஆண்டில் இது 2ஆக பிரிஞ்சுன்னா 1890 இந்த தீவிர தேசியவாதிகள் அப்படிங்கிற ஒரு பிரிவு அதுல இருந்து பிரிச்சுச்சு. ஸோ இப்படிதான் ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் 2 பிரிவா பிரிக்கப்பட்டிருக்கு. 1897 சுயராஜ்யம் என்பது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னவர். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆஃப்கோர்ஸ். ஸோ எந்த ஆண்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை திலகர் சொல்லியிருப்பாருன்னா 1897 சொல்லியிருப்பாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மிதவாதிகளுக்கு புரிய வருது என்ன அப்படின்னா இவங்களோட கருத்து வேற நம்மளோட கருத்து வேற அப்படின்னு சொல்லி புரிய வருது. அப்ப மிதவாதிகளின் கருத்து என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதாரம் சீர்திருத்தம் அடையணும், நிர்வாகம் சீர்திருத்தம் வேணும். இது எல்லாத்துலயும் அவன் சீர்திருத்தம் கொடுத்தாலும் போதும், அவனே ரூல் பண்ணிட்டு போட்டோம், அவனே ஆட்சி பண்ணிட்டு போட்டோம், ஓரளவுக்கு அவன் ஒரு ஜஸ்டிஃபைடா நடந்துக்கிட்டாலே போதும், அவனுக்கு கீழே யாரோ ஒருத்தர் ரூல் பண்றாங்க, சரி இருந்துட்டு போறான் அப்படின்ட்டு தான் அந்த மிதவாதிகளோட தாட் இருந்துச்சு. அப்போ தீவிர தேசியவாதிகளோட தாட்டு இந்த வாக்கியத்தை இந்த வாசகத்தை கேட்டதுக்கு அப்புறம் மிதவாதிகள் அப்ப இவங்க என்ன கருத்துல இருக்காங்க, சுயராஜ்யம், என்னாடு என்னாட்டை நான் தான் ஆட்சி செய்வேன், அவன் என்ன பிச்சை போடுறது எனக்கு, ஸோ நான் அவன் ஓரளவுக்கு கொடுக்கறத வச்சு நான் ஏன் சாட்டிஸ்ஃபைடா
வாழணும். அப்போ என்னோட ராஜ்யம்னா அப்போ நான் தானே ஆட்சி பண்ணணும். அப்போ இந்திய நாட்டை இந்திய மக்கள் தான் ஆட்சி பண்ணணும். அப்போ அந்த கான்செப்டை முதல்ல ஆரம்பிச்சது திலகர். ஸோ அப்போ அந்த சுயராஜ்யத்துக்கு ஒரு உந்துதலாக இருந்தது, ஒரு தூண்டலாக இருந்தது வந்து திலகர்ல இருந்து ஆரம்பிச்சு தான் இந்த தீவிர தேசியவாதம் அப்படிங்கிறது பிரிஞ்சு ஸோ அந்த இந்திய தேசிய காங்கிரஸ்ல வந்து அதுக்காக ஒரு குரூப்பாக வந்து ஃபார்ம் ஆகி அதில் உழைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி பிரிவினை ஏற்பட்டு இந்த காலகட்டத்தில் தான் 1905 வந்து வங்க பிரிவினை வந்து நடந்திருக்கு. ஸோ அதோடு சேர்ந்து இந்த சுதேசி இயக்கம் அப்படிங்கிறதும் 1905 உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ யார் இந்த பேப்பர்களை யார் வந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா இந்தியாவின் குரல், வாய்ஸ் ஆஃப் இந்தியா ஸோ அப்படிங்கிற பேப்பரை தாதாபாய் நவ்ரோஜா ஆரம்பிச்சிருக்காரு. அதே போல் ராஸ்த் கோஃப்தார் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரையும் தாதாபாய் நவ்ரோஜா ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி, ஸோ அவர் வந்து பெங்காலியில் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. திலகர் வந்து கேசரி, மராட்டி போன்ற நியூஸ் பேப்பர்ஸில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. திலகர் நாடு தழுவிய எதிர்ப்புக்கு அழைத்தார். எந்த ஆண்டு அழைத்தார்னா 1897 ஜூலை 27 அன்னைக்கு அவர் வந்து கைதாகிறாரு. அந்த கைதுக்கு காரணம் அந்த அழைப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட அழை கூவல் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன பண்றாருன்னா அவர் தன்னோட நியூஸ் பேப்பர்ஸ் மூலியமாவோ இல்லை வந்து அப்போ வந்து அப்பப்போ அங்கே கூட்டங்களில் பேசுவாங்க இல்லையா, அப்போ நாடு தழுவிய ஒரு எதிர்ப்பை வந்து நம்ம வந்து உண்டாக்கணும். அப்போ ஒவ்வொரு நாடு தழுவி அப்படிங்கும்போது இந்தியாவில் பல பகுதிகளை சேர்ந்த மக்கள் எல்லாமே ஒன்று திறந்து ஒரே நாள் அன்னைக்கு இப்போ நம்ம எப்படி போராட்டம் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், அதாவது ஒவ்வொரு சேலமில் தனியாக, நாமக்கல்ல தனியாக, திண்டுக்கல்ல தனியாக, திருச்சியில் தனியாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே நம்ம வந்து இந்த போராட்டம் இந்த டேட்டுக்கு, இந்த டைமுக்கு, இந்த நாளில் கரெக்டாக வந்து இதுலேருந்து இது வரைக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஓவராலுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அதே போல் தான் ஸ்ட்ரைக்னாலும் ஸோ எந்த டேட்டில் வந்து அந்த ஸ்ட்ரைக் இது பண்ணுமோ அந்த டேட்டில் நம்ம இது பண்ணுறோம். ஸோ அதே போல் நாடு தழுவிய போராட்டம் அப்படிங்கிறத திலகர் வந்து முன்னுரிமை வைக்கிறாரு. அதே போல் அந்த போராட்டமும் நடக்குது. அந்த போராட்டத்தின் வீரியம் தாங்க முடியாமல் தான் திலகரை வந்து ஜூலை 27 அன்னைக்கு 1897 அவர் வந்து கைது செய்கிறாங்க. எந்த பிரிவின் கீழ் 124A பிரிவின் கீழே வந்து அவர் வந்து ஜெயில் பண்ணிடுறாங்க. ஸோ அவரை வந்து கைது பண்ணிடுறாங்க. அடுத்து இந்திய தேசியத்தின் முதுபெரும் மனிதர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் நம்ம வந்து முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த தேசிய காங்கிரஸா இருக்கலாம், இல்லை இந்த தேசியத்தின் அப்படின்னாலே ரொம்ப முதுபெரும் மனிதர் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் சொல்லுவோம். ஸோ இந்த தாதாபாய் நவ்ரோஜா 1870 வந்து பம்பாய் மாநகராட்சியின் கழகம் மற்றும் நகர சபைக்கு வந்து இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. அதே போல் 1800 ஸோ இவரோட பங்களிப்புலாம் என்ன அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம். அப்போ இவர் வந்து உள்ள என்ட்ரி கொடுக்கறது வந்து 1870 வந்து என்ட்ரு ஆகிறாரு இந்த நவ்ரோஜிங்கிறவர். ஸோ அவர் வந்து பம்பாய் மாநகராட்சி கழகம் மற்றும் நகர சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு தன்னோட உழைப்பை வந்து அந்த இடத்துல செலுத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்து 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அப்போ இவர் உருவாக்குனது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய சங்கம் அப்படிங்கிற ஒரு இந்தியன் சொசைட்டியை வந்து உருவாக்கியிருப்பாரு 1865. அதே போல கிழக்கிந்திய கழகம் அப்படிங்கிற ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷனையும் உருவாக்கியிருப்பாரு. இவரு இந்திய தேசிய காங்கிரஸ்ல 3 வாட்டி தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ இந்த பெயர் காரணத்துக்கு என்ன காரணம்னு தெரியுதா? ஸோ இப்போ வந்து இவர் முதுபெரும் மனிதர், முதுபெரும் தலைவர் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் ஸோ இதெல்லாம் தான். இந்த கழகங்களின் முன்னோடின்னு நம்ம சொல்லலாம், அப்படி இல்லைன்னா காங்கிரஸின் முன்னோடினே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 1865 அவர் வந்து இந்திய சங்கம் மற்றும் கிழக்கிந்திய கழகம் இதெல்லாமே வந்து ஆரம்பிச்சிருக்காரு 1866. இந்த கழகங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து பாராளுமன்றத்தில் எந்த வருஷம் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா 1992. ஸோ 3 வாட்டி அவர் வந்து தேசிய காங்கிரஸில் பணியமர்த்தப்பட்டிருக்காரு தலைவராக. ஸோ அவரோட முக்கியமான ஒரு ஒர்க் அப்படின்னு சொன்னோம்னா இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படிங்கிறது அவர் எழுதின ஒரு நூல். ஸோ அந்த நூலோட பெயர் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரோல் இன் இந்தியா அப்படின்னு ஆங்கிலத்தில் நம்ம சொல்கிறோம். அது வந்து எந்த ஆண்டு வெளிவந்திருக்குன்னா 1901 அது வந்து வெளிவந்திருக்கு. ஸோ இவரோட கோட்பாடு என்ன, தாதாபாய் நவ்ரோஜியோட கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல்வச் சுரண்டல். ஸோ அப்போ செல்வங்களை வளங்களை எல்லாம் சுரண்டி கொண்டு செல்லும் அந்த ஆங்கிலேயர்கள். ஸோ அப்போ இவரோட கோட்பாடு செல்வச் சுரண்டல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எதை சொல்ல வராரு, அப்போ ஒரு டேட்டாவை சொல்லணும்ல, இப்போ இவ்வளோ இருந்துச்சு இவ்வளோ எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை அவங்க வந்து காட்டணும். ஸோ அதுபடி 1835 இருந்து 1872 இந்த இடைப்பட்ட இந்த காலத்துக்குள்ள கிட்டத்தட்ட பாருங்க 13 மில்லியன் பவுண்டு மட்டும் ஏற்றுமதி ஆயிருக்கா. எந்த வரியுமே கொடுக்காம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டி 13 மில்லியன் பவுண்டை வந்து அவன் ஏற்றுமதி பண்ணிட்டு சென்றிருக்கான். ஸோ அதுக்கு வந்து வரி கட்டின மாதிரி அவன் வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் காட்டி இருக்காங்க. ஆனால் அந்த வரி வந்து கட்டப்படலை. வரி வந்து கொடுத்துருக்கோம்,
அந்த வரி நம்ம கொடுத்த வரிகள் எல்லாம் எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவனோட சொந்த உபயோகத்துக்கும் அதே போல் அவன் நியமித்திருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷனுக்கும் அதே போல் ஏதாவது போரில் வந்து இழப்பீடு நேர்ந்தாலோ இல்லை போரில் ஏதாவது அதுக்காக அந்த காசை வந்து அவங்க செலவழிச்சிருக்காங்க. அதை வந்து அவங்க என்ன பேரில் சொல்கிறாங்க, அந்த நம்ம கட்டின வரியெல்லாம் தாயக கட்டணமா, ஸோ ஹோம் சார்ஜ் அப்படிங்கிற பேரில் வந்து அதை வந்து அழைச்சிருக்காங்க. நியர்லி 30 மில்லியன் பவுண்டு வந்து பெர் இயருக்கு நம்மளோட தமிழர்களுக்கு நட்டம் வந்து ஆயிருக்கு, நஷ்டமாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டில் கவர் ஆன பாயிண்ட்ஸை வந்து சொல்லியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் 10ல் லெசன் 7 பேஜ் நம்பர் 88 இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுதல் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் வந்து இருக்கும். ஸோ அதையும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். தேசியத்தின் எழுச்சி. ஸோ இது நம்ம ஏற்கனவே தேசிய மறுமலர்ச்சி தேசியத்தின் எழுச்சி நம்ம கிளாஸ் நம்பர் 1ல் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த வருஷம் அந்த எழுச்சி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டோட 2வது பதி செகண்ட் ஹாஃப் ஆஃப் 19th சென்ச்சுரியில் தான் இந்த தேசியத்தின் எழுச்சி வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த தேசியத்தின் எழுச்சியில் நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஸோ அப்போ நம்மளோட நாட்டுக்காக போராடுறது நம்மளோட இந்தியர்கள் தான். அப்போ இந்த இந்தியர்கள் இத்தனை வருஷமாக சும்மா இருந்துட்டு எதுக்காக இப்போ வந்து எழுந்து ஆங்கிலேயருக்கு அகென்ஸ்டாக போராடுறாங்க, எதுக்காக இந்த மாதிரியான சங்கங்கள் எல்லாம் உருவாக்கி ஒரு தேசிய அமைப்பு ஒரு உலகமாக எல்லாருமே உலகத்தில் இருக்க எல்லாருமே போராடுற மாதிரி எப்படி வந்து இந்தியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஆங்கிலேயன் கொடுத்த அந்த ஆங்கில கல்வி. அப்போ கல்வியறிவு பெற்றவர்கள் மட்டுமே இந்த தேசியத்தின் எழுச்சிக்காக போராட்டம் செஞ்சாங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி வந்தது தான் விவசாயிகளாக இருக்கட்டும், ஏழை குடிமக்களாக இருக்கட்டும். ஸோ அப்போ கல்வியறிவு பெற்ற இந்தியர்கள் தான் இந்த தேசத்தின் எழுச்சிக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க. ஸோ அதன்படி என்னென்ன சங்கங்கள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை வாசிகள் சங்கம் 1852, கிழக்கிந்திய அமைப்பு 1866, சென்னை மாகாண சபை 1884, பூனா சர்வஜனிக் சபை 1870, பம்பாய் மாகாண சங்கம் 1885. ஸோ இந்த மாதிரியான நிறைய சங்கங்கள் வந்து நிறுவப்பட்டிருக்கு. ஸோ முதல்ல இந்த இந்திய தேசியவாதிகளின் முக்கியமான ஒரு பணி அப்படின்னு பார்த்தா காலனி ஆட்சியை பற்றிய பொருளாதார விமர்சனத்தை எழுப்புறது தான் இவங்களோட தொடக்க கால இந்திய தேசிய காங்கிரஸ்னு ஒரு வேலையாக இருந்துச்சு. ஸோ பொருளாதார விமர்சனங்களை ஃபஸ்ட்டு எழுப்பி அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்தாங்க. அந்த கூட்டத்தில் முக்கியமாக இருந்தவர் தாதாபாய் நவரோஜி, நீதிபதி ரானடே இருந்திருக்காரு, அதே போல் ரமேஷ் சந்திரிதத் அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. ஸோ இவங்களோட முக்கியமான ஒரு மோட்டோ அப்படின்னு பார்த்தா பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை கீழ்த்தட்ட மக்களுக்கும் அதாவது அடிப்பட்ட மக்களுக்கும் போய் அந்த என்னென்ன நம்ம இது பண்ணுறோம், இவ்வளோ நம்ம இழந்திருக்குமா, இப்போ இந்த டேட்டாஸ்லாம் பார்க்கும்போது தான் பர் இயருக்கு 30 மில்லியன் பவுண்டு வந்து போயிருக்கு அப்படின்னு தெரியும். அப்போ இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து மக்களிடையே கொண்டு சேர்த்துட்டு இருக்காங்க. பொருளாதார விமர்சனத்தை கொண்டு சேர்க்கறதா இந்த தேசிய காங்கிரஸின் அடிப்படை ஒரு நோக்கமாக இருந்திருக்கு. ஸோ முக்கியமான சென்டர்ஸ் இந்த தேசிய காங்கிரஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது பம்பாயில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே போல் மദ്രാஸில் அந்த இந்திய தேசிய காங்கிரஸோட தாக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சு. அங்கே ஒரு மெயின் சென்டராக வந்து மெயின் காங்கிரஸோட ஹெட் குவார்ட்டராக அதை வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதே போல் கல்கத்தா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த இடத்துலலாம் வந்து மெம்பர்ஸாக இருந்தவங்க படித்த இந்தியர்கள் தான் அதில் அதிகப்படியான பங்கு வந்து கொண்டிருப்பாங்க. அதே போல் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா உமேஷ் சந்திர பானர்ஜிங்கிறவர் தான் முதல் தலைவராக இருந்திருப்பார். 1885 முதல் அமர்வு கூட்டம் எங்கே நடந்திருக்கு, அமர்வு அப்படின்னா கூட்டம் அப்படின்னு அர்த்தம். இவங்களோட ஃபர்ஸ்ட் கூட்டம் வந்து எப்போ நடந்துச்சுன்னா 1885 டிசம்பர் 28. ஸோ இதில் தான் வந்து இவங்களோட முதல்ல கூட்டம் கூட்டி மக்களிடையே பேசியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த கூட்டத்தில் அவங்க வெளிப்படுத்தின ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய ஒருமை. சரி, ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து மக்களிடையே ஊன்றுனாதான் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவனை வந்து எதிர்க்க முடியும். அப்போ தேசிய ஒருமை குறித்த உணர்வை வந்து மக்களிடையே கொண்டு சேர்க்கறதுக்காக இந்த முதல் கூட்டம் கூட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கிய கோரிக்கைகள். ஸோ இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் வச்சு முக்கிய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே ஒரு 4 ஃபீல்ட்ஸில் பார்த்தோம். பொருளாதாரம், அதே போல் நிதி, அதே போல் வந்து நிர்வாகம், இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அப்போ இவங்களோட கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாகாண மற்றும் மத்திய அளவில் சட்ட மேலவைகளை உருவாக்குதல். ஸோ சட்ட மேலவை உருவாக்கணும், அது மாகாணம் மற்றும் மத்திய அளவில் வந்து உருவாக்கணும். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அடுத்து நிதித்துறையும் நிர்வாகத்துறையும் ரெண்டையும் வேறுபடுத்தணும். நிதித்துறையே நிர்வாகத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி இல்லாமல் இதுக்கு தனியாக ஆளுங்களை போட்டு அதுக்கு தனியாக ஆளுங்களை போட்டு ரெண்டுமே பெரிய தனித்தனி ஃபீல்டாக வந்து அது கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அதே போல் ராணுவ செலவை வந்து குறைக்கணும். ஸோ ராணுவ செலவு வந்து அதிகமாக செலவாகுது. ஸோ நீ போரே நடத்தாத, எதுக்கு ராணுவ செலவு உனக்கு? ஸோ ராணுவ செலவை ரொம்ப குறைக்கணும். உள்நாட்டு வரியை வந்து குறைக்கணும். அதே போல் அந்த ICS எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய அந்த பணி நிறுவனம் அப்படிங்கக்கூடிய அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் 2 இடத்துலையுமே இங்கிலாந்து மற்றும் இந்தியாவில் ஒரே டைமில் வந்து நடத்தணும்.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வனச்சட்டம். வனச்சட்டத்தை வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லி தொழிற்சாலை மேம்பாடு பண்ணணும். ஸோ இதெல்லாமே உங்களோட முக்கிய கோரிக்கையாக இருந்துச்சு. அடுத்தது தான் 1905 அந்த வங்க பிரிவினை நடந்தது. ஸோ இந்த வங்க பிரிவினை எதனால் நடந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்மளுக்குள்ள ஒரு யூனிட்டி வரும்போது, இந்தியர்களுக்குள்ள ஒரு யூனிட்டி வரும்போது, ஸோ அப்போ நம்ம ஒரு பிரச்சனையை வந்து தூண்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹிந்து முஸ்லிம் பிரிவினை வந்து ஏற்படுது. ஸோ இந்த வங்க பிரிவினை அதான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ மத ரீதியாக அவங்களுக்குள்ள பிரச்சனையை தூண்டி விட்டால் அவங்க பிரிஞ்சிருவாங்க. ஸோ நம்மளை எதிர்க்கிறது கொஞ்சம் வீரியம் குறையும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த ஒரு பிரிவினை நடந்திருக்கு. ஸோ அதோட காரணம் என்னன்னா, வங்காளியர்களின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தவும் தேசியவாதிகள் இயக்கத்தை வலுவுறச் செய்யவும் இந்த கிழக்கு வங்காளம் பிரிக்கப்பட்டது. ஸோ அப்போ இந்த வங்காளத்தை பிரிக்கிறாங்க. ஸோ கிழக்கு வங்காளம் அதே போல் ரெண்டாக வந்து பிரிக்கப்படுறாங்க. அப்போ ஒரு சைடு ஃபுல்லாக நீ முஸ்லீம்ஸ் யாரு, இன்னொரு சைடு ஃபுல்லாக நீ ஹிந்துவாரு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ அதில் கிழக்கு வங்காளத்தில் வந்து முஸ்லிம்கள் தான் வந்து அதில் வந்து அதிகமாக இருக்காங்க. சுதேசி இயக்கத்தின் கொள்கை வந்து வங்க பிரிவினையை திருப்பி பெறுதல். ஸோ அது ஒரு கொள்கையாக வந்து இந்த சுதேசி இயக்கம் வந்து வச்சிருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் உங்களுக்கு அதிகமாக வரக்கூடியது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டென்த்தில் உங்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸை தொடர்ந்து உங்களுக்கு இந்த வங்க பிரிவினை அப்படிங்கிற ஒரு தலைப்பு வரும். இதையே நீங்கள் வந்து ஒரு வாட்டி வாசிச்சுக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது எதுக்காக நம்ம பார்க்குறோம்னா, இதில் வந்து இந்த மித தேசியவாதிகளோட பங்கு வந்து இருக்கும். ஸோ அவங்களோட எதிர்ப்பு வந்து இதுக்கு இருக்கும். இந்த மித தேசியவாதிகளோட தலைவர்களோட எதிர்ப்பு வந்து இந்த பிரிவினைக்கு எதிர்த்து அவங்க போராடி இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1905 அக்டோபர் 16 வங்காளம் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து பிரிவினை வந்து செஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த வந்து எந்த நாள் சொல்றாங்கன்னா, அது வந்து அந்த நாளை துக்க நாளா அறிவிச்சிருக்காங்க. ஸோ அக்டோபர் 16 துக்க நாள். காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்கப்பூர்வமாக அந்த நாளை வந்து வங்க பிரிவினை செஞ்சிருப்பாங்க. ஸோ அதனால அது வந்து துக்க நாள்னு சொல்லி இது பண்றாங்க. வங்காளத்தில் புறக்கணிக்கும் சுதேசி இயக்கமும். ஸோ வங்காளத்தில் புறக்கணிப்பும் சுதேசி இயக்கமும் அதில் பார்த்தீங்கன்னா 4 முக்கிய போக்குகள் காணப்பட்டன. ஒன்று வந்து மிதவாதிகளின் போக்கு, இன்னொன்று ஆக்கப்பூர்வம், இன்னொன்று தீவிர தேசியவாதம், இன்னொன்று புரட்சிகர தேசியவாதம் அப்படிங்கிற அந்த போக்குகள்லாம் வந்து காணப்பட்டிருக்கும். அதில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து தீவிர தேசியவாதம். ஏன்னா நம்ம அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் நீங்கள் எல்லாமே இது ஒரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நான் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அந்த தீவிர தேசியவாதம், ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீவிர தேசியவாதத்தில் பஞ்சாபில் லாலா லஜ்பத் ராய், அதே போல் மகாராஷ்டிராவில் வந்து பாலகங்காதர திலகர், வங்காளத்தில் வந்து பிபின் சந்திரபால், இவங்க 3 பேர் தலைவர்களையும் பேரையும் சுதேச காலத்தில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா லால் பால் பால் அப்படின்னு மூவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இதை பார்த்துக்க எந்த இதில் எந்த தலைவர் வந்து வந்திருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாதம் இயங்கும் தளமாக பஞ்சாப், மகாராஷ்டிரா மற்றும் வங்காளம் செயல்பட்டு வந்திருக்கு. அதில் தென்னிந்தியாவில் வ.உ. சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை வந்து தொடங்கியிருக்காரு. அடுத்து தூத்துக்குடி சுதேசி இயக்கத்தின் மிக முக்கிய தளமாக விளங்கியிருக்கு. ஸோ அப்போ வந்து தீவிர தேசியவாதத்தின் முக்கியமான ஒரு இடங்கள் அப்படின்னு பார்த்தா பஞ்சாப், மகாராஷ்டிரா மற்றும் வங்காளம். அங்கே யாரெல்லாம் வந்து அந்த இயக்கத்தை வந்து ஒரு உந்துதலாக இருந்து அதை ஊக்குவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அதை பார்த்துப்போம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இதுவே நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதே போல் தொடர்ந்து உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஜிஎஸ்ல கிளாஸஸ் வந்து போடப்படும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நோட்ஸும் நாங்கள், அதாவது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் தந்துடுவோம். மற்றபடி இதோட ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு 50 பேஜஸ்க்கு வந்து PDF வந்து நாங்கள் அதையும் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த டாப்பிக்கில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகி உங்களுக்கு PDF-ஆக நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த GS பேட்சை பாருங்கள். அதே போல் நம்ம சேனலையும் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த பேட்சில் அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 6382976468 நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னால் போர்ஷன்ஸ் முடிக்க முடியல, எப்படி 100 டேஸ்க்குள்ளே என்னால் முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, யூனிட் 5, 6 எனக்கு எப்படி படிக்கிறது தெரியல. ஸோ எல்லாமே இந்த பேட்ச்ல உங்களுக்கு தரவாக நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ இதே போல் தொடர்ந்து நம்ம சேனலை கண்டினியூஸாக பாருங்கள். நீங்கள் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது, மறக்காமல் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க.